ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்கு அதிகமாக பொருளே தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து துருவின தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கணும். இந்த தேங்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து திணை மாவு. இந்த திணை மாவு என்கிட்ட கொஞ்சோண்டு இருந்தது. அது கூடவே தேங்காய் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் மாவு அந்த சால்ட்டு நல்லா வந்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும்போது ஈவனாக இருக்கும் பிசையும் போது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாவு திணை மாவு இருக்குது இல்லையா, அது கூடவே தேங்காவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அதுவும் கட்டி தட்டாமல் பிசுறு இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் அந்த தேங்காய் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடான வெந்நீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது கூட வந்து கொஞ்சமாக சேர்த்து, அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கம்மியாகவும் சேர்க்காமல் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு பதமாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த தேங்காய் தான். அதனால் தேங்காய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து பார்த்து கம்மியாக பொறுமையாக ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இதை உருட்டி எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இது கூட வெந்நீர் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஆவி வந்தாலே வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த திணை மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, பாகு கரைச்சி அதை வந்து வடிகட்டி இது கூட சேர்த்துக்கணும். இனிப்பு அதிகமாக தேவைப்படாது, கம்மியாகவே சேர்த்துக்கிட்டாலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த அரிசி மாவு கொழுக்கட்டை இல்லையா, தேங்காய் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா இதை மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த திணை மாவு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரியும் பிடிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஒரு டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம அது நல்லாவே வரும். அதையும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. உள்ளபடி ரெண்டையுமே வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்ம வந்து பசங்களுக்கு ஈஸியாக வந்து ஈவினிங்கை செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்போதும் போல் இட்லி அவிக்கிற மாதிரி அதை எடுத்து வந்து அந்த உருண்டை ஒயிட் உருண்டை இருக்கு இல்லையா, அரிசி மாவு உருண்டை, அதாவது தேங்காய் கொழுக்கட்டை, அதையும் வந்து ஸ்டீமரில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த திணை மாவு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு செம்ம டேஸ்ட்டாக வரும்.